வெல்கம் ஆல். ஒயிட் குருமா பண்ணலாமா? இதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கடல் பாசி இதை வந்து 2:1 ப்ரொபோர்ஷனில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் ஒரு 6 கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் வந்து குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸில் 2 ப்ரொபோர்ஷனை இதில் வந்து கொட்டி பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து அது கூடயே வந்துட்டு நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் இருக்கட்டும். இப்போது அரைக்க தேவையானது தேங்காய், ஸ்பைசஸில் ஒரு ப்ரொபோர்ஷன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது சீரகம், மிளகு, சோம்பு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே சேர்ந்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆல்ரெடி குக் ஆகிட்டு இருக்க வெஜிடபிள்ஸோடு கலந்து குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஒயிட் குருமா ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஸ்டே டியூன்.